விஜய் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னது நான். அந்த கூட்டத்தில் போன அன்னைக்கு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், தாவேக்கா தான் ஆட்சிக்கு வரும். 37 வருடங்களுக்கு பிறகு கரூர்ல பார்த்தேன் விஜய்க்காக. ஆமா, திமுக அது மாதிரி கட்சிக்காக உழைத்தவனை தின்னுடுவாங்க. இப்பொழுது ஒரு தொண்டன் உணர்ச்சியோட இருக்கானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் விஜய் ஒருவர் ஒரு மேபி சில வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ நீங்க வாங்குறப்போ உண்மையாவே உங்க மனநிலை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி வரும்னு நினைச்சீங்களா? தமிழ்நாட்டில் முதல்ல தாவேக்கா ஆட்சி வரும், விஜய் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னது நான் தான். ஏன்னா விஜய்க்கு வருகிற கூட்டம் அளவுகோல் அல்ல, எனக்கு வருகிற கூட்டம் தான் அளவுகோல். உங்களுக்கும் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஆனா அது உங்களுக்குன்னு இருக்கிற உங்களோட பேச்சுக்கான ரசிகர்களா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்ல. ஆனா அது தாவேக்கா கூட்டம். கரூர்ல 80 அடி சாலையில கூட்டம். நான் பேசுகிறேன்னு விளம்பரம், உரிய பாதுகாப்பு ஏற்பாடு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் போன அன்னைக்கு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், தாவேக்கா தான் ஆட்சிக்கு வரும். அன்னைக்கே சொன்னேன். ஏன் அந்த இந்த க்ரௌடை நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது பார்க்குறேன். நான் 1989 கலைஞர் முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி பார்த்த க்ரௌடை நாஞ்சில் சம்பத் 37 வருடங்களுக்கு பிறகு கரூர்ல பார்த்தேன் விஜய்க்காக. ஆமா சார், இது ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்குல்ல. இது இவ்வளவு ஆண்ட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கலைஞரையும் இப்போ அது முதல்ல பார்த்து இது ரெண்டுத்தையும் சேம்னு சொல்றீங்க இல்லையா நீங்க? ஆமா, அன்னைக்கு பார்த்த கூட்டத்தை இப்போ பார்த்தேன் நான். இந்த இடையில நான் பார்க்கல. அப்போ தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார்னு நான் முடிவு பண்ணேன். தலைவருடைய கூட்டம் அதற்கு அளவுகோல இல்லை, அவர் ஒரு ஸ்டார், எல்லாரும் வருவாங்க. நாஞ்சில் சம்பத்தனா பேச்சு கேட்கறதுக்குன்னு வர்றவன். அப்படி வந்தாங்கன்னா மக்கள் மாற்றத்திற்கு முடிவு. அதுவும் கரூர்ல வந்தாங்க. 41 பேர் மரணித்த அந்த மண்ணில் என் பேச்சை கேட்டார்கள். அன்னைக்கு நான் திமுகவை காயப்படுத்தி பேசல. கரூர்ல கேசிபின்னு ஒரு ஆள் இருக்கார், கொடை வள்ளல்னா அவர் தான். அவர் கலைஞர் பிறந்த நாள் 80வது பிறந்த நாள் 80 தங்க நாணயங்கள் கொடுப்பார். 81வது பிறந்த நாள் 81 தங்க நாணயங்கள் கொடுப்பார். திமுக தொண்டனுக்கு வாரி வாரி கொடுத்தார். இன்றைக்கு சொந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். இத்தனைக்கு எம்பியாக இருந்தவர், கரூர் வைஸ் சேர்மனாக இருந்தவர். ஏன் அவர் அப்படி ஆகணும் அப்படின்னு இப்படி கொடுத்த ஒருத்தர்? பினான்ஸ்ல அது பொருளாதார நெருக்கடி அவருக்கு வந்துச்சு. எப்படி இவ்வளவு கொடுத்தவருக்கு திருப்பி எதுவும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கலங்கிறத விட ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கூட ஆறுதலா யாரும் ஒன்றும் சொல்லலை. திமுக அது மாதிரி கட்சிக்காக உழைத்தவனை தின்னுடுவாங்க. நான் இதை அந்த கூட்டத்தில் பேசுறேன். இதனையும் அவர்கிட்ட நான் 10 பைசா வாங்கினது கிடையாது. நான் அதை பேசினேன். அந்த பேச்சு அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு காமிச்சாங்க. என் உதவி பெற்றவர்கள் எல்லாம் ஒருத்தரும் எனக்காக பேசல. இவன் எந்த உதவியும் என்கிட்ட கேட்டதில்லை, எனக்காக பேசினேன்னு அழுதாரு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எனக்கு ஃபோன். அவர் 24 மணி தெலுங்கு செட்டியார், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவதற்கு உங்கள் பேச்சை கேட்ட பிறகு முடிவெடுத்து விட்டார்கள். நாங்கள் எப்பொழுது ஒரு தொண்டன் உணர்ச்சியோட இருக்கானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஃபீட் த மிலிட்ரி மேன், கேப்சர் த நேஷன். நீங்க மிலிட்ரி மேனுக்கு ஃபீடு பண்ணாதான் நாடு உங்கள் கையில இருக்கும். இவங்க மிலிட்ரி மேன் எல்லாம் பிச்சைக்காரங்க ஆக்கிட்டாங்க. யாருக்கோ வாழ்வு கொடுத்தார்கள். திமுக தோற்றது, தொலைய போகிறது.